இந்த உலகத்தின் பாவங்கள் நம்ம அசுத்தப்படுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுன்றதான் வேதவசனம் சொல்லுகிறது. இதிலிருந்து விலக்கி நம்ம காத்து கொள்ள வேணுன்றார். ஏன்? இந்த இருதயம் பிரயோஜனமில்லாத இருதயமாக ஆகிடக்கூடாது. தப்பான காரியங்கள் உள்ளே பூந்துக்கிட்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த இருதயத்தை ஆண்டுக்கிட்டு இந்த இருதயத்தில் அது இடம் பெற்றுச்சுன்னா இந்த மலையை பெயர்க்கிற விசுவாசம்னு சொல்கிறோமே, இது எப்படி வேலை செய்யுது அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது. பிரசங்க கேட்டதோடு தான் சரி, எந்த வெற்றியும் இருக்காது. கோயிலுக்கு போனதோடு சரி, ஜபத்துக்கு பதிலே இருக்காது. பைபிளை தூக்கிடுறதோடு சரி, ஆனால் அந்த பைபிள்னால எந்த பலனும் இருக்காது. ஏன்னா இருதயம் சரியில்லை. அந்த மாதிரி ஒரு இருதயத்திலிருந்து விசுவாசம் புறப்பட்டு செல்ல முடியாது. அந்த மாதிரி இருதயத்திலிருந்து சுகம் உண்டாக முடியாது. அந்த மாதிரி இருதயத்திலிருந்து வெற்றி வாழ்வு உண்டாக முடியாது. அந்த மாதிரி இருதயத்திலிருந்து நல்ல காரியங்கள் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாவம் அந்த இருதயத்தை கெடுத்து போடுது. விசுவாசம் ஒரு இருதயத்திலேருந்து வேலை செய்யணும்னா அதான் சொல்கிறார் இல்லையா, அதுக்கு தான் என்ன மாதிரி இருதயம் உள்ளவர்களை தேடிட்டு இருக்கிறாராம். தம்மை குறித்து உத்தம இருதயம் உள்ளவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லாரையும் பயன்படுத்துறது முடியாது. தம்மை யாரை வேணால் பயன்படுத்த முடியும், ஆனால் உத்தம இருதயங்கிறது அவசியமாக இருக்கிறது. இருதயத்தை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறது அவசியமாய் இருக்கிறது. இருதயம் சரியாக இருந்தால், இருதயம் உத்தம இருதயமாக இருந்தால் கர்த்தர் பயன்படுத்த முடியும். பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். அப்போ அந்த இருதயத்தை கரெக்டாக வைக்கணும். ஏன்னா விசுவாசம் வேலை செய்யணும். நாம் கனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக நம்ம எதிர்பார்க்கிறார். அதுக்காகவே நம்ம அப்படி காக்க வேண்டியதாக இருக்குது. விசுவாசம் என்கிற இந்த அபார சக்தியை உள்ளே வச்சு இயங்க பண்ண விரும்புகிறார் கர்த்தர். இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை காட்ட விரும்புகிறார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். அநேகருக்கு நம் மூலமாக பயன் உண்டாகும்படி விரும்புகிறார். இப்போ நான் இருக்கிறேன்னா என் மூலமாக இத்தனை பேருக்கு பயன் உண்டாகும்படியாக தான் என்ன வச்சிருக்கிறாரு. அப்போ இருதயத்தை நான் எப்படி காக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இருதயத்தை காக்கலைன்னா எல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. அப்படி தான் நீங்களும் உங்களையும் கர்த்தர் அதுக்காக தான் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவே வச்சிருக்கிறார். ஆகவே காதுக்குள்ளே எல்லாத்தையும் அனுமதிக்க முடியாது. சில நேரத்தில் உட்காந்து யாராவது பேசுகிறத கேட்டோம்னா காதை கழுவ வேண்டியதாக இருக்குது. பெனாயில் போட்டு ரத்தத்தை தெளிக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் நாம் கரெக்டாக இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு முன்னால் தவறான காரியங்களை கொண்டாந்து பிசாசானம் நிறுத்துகிறான், நம்மளை திசை திருப்புவதற்காக.